வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நேற்று செய்தி சேனலில் நம்பர் 1 இடத்தை பிடித்தவர் தான் நடிகர் அஜித்குமார் அவர்கள். நேற்று துபாயில் கார் ரேஸில் 3வது இடம் பிடித்து அஜித்குமார் அணி கையில் தேசிய கொடியுடன் இயக்கிய அதிர்ந்த அரங்கம் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வெளியாகி அஜித் அவர்களை கொண்டாடிட்டு வராங்க. என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். துபாயில் 24 கட்சி கார் ரேஸில் 911 GD36 என்ற பிரிவில் அஜித்குமார் ரேசிங் அணிந்து 3வது இடம் பிடித்து அசத்தியுள்ளார். ஒட்டுமொத்த ரேஸில் 23ஆம் இடம் பிடித்திருப்பதால் அவரது ரசிகர்கள் உற்சாகம் அடைந்திருந்தாங்க. இந்த பேட்டிக்கு பின்பு சக போட்டியாளர்களுடன் அஜித்குமார் கொண்டாடிய வீடியோ ட்ரெண்டாகி வருகிறது. தமிழ் சினிமாவில் முக்கிய நட்சத்திரமான அஜித்குமார் கடந்த சில மாதங்களாகவே கார் ரேஸில் கவனம் செலுத்தி வந்தார். 2010ஆம் ஆண்டுக்கு பின்பு கார் ரேஸில் ஒரு பக்கம் திரும்பாமல் சினிமாவில் கவனம் செலுத்தி வந்த அவர் தற்போது 15 ஆண்டுகளுக்கு பின்பும் மீண்டும் தனது கனவை நோக்கி ஓட தொடங்கியுள்ளார். இதற்காக உடல் எடையை குறைத்து ஃபிட்னிலும் கவனம் செலுத்தி வருகிறார். இதன் பின்பு துபாயில் கார் ரேஸில் அஜித்குமாரின் ரேசிங் அணி பங்கேற்பது தெரிய வந்தது. 24 கட்சி சீரியஸ் ரேஸ் என்பது 24 மணி நேரம் தொடர்ச்சியாக காரினை ஓட்ட வேண்டும். ஒரு அணியில் 3 முதல் 4 ஓட்டுநர்கள் இருப்பாங்க. அவங்க தலா 6 மணி நேரம் என்ற கணக்கில் 24 மணி நேரம் ஓட்ட வேண்டும். இதனால் அஜித்குமாருடைய ரேசிங் அணி மீது அதிகம் எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து நேற்று ரேஸ் தொடங்குவதற்கு முன்பாக ஒரே ஒரு அணிக்காக மட்டுமே அஜித்குமார் கார் ஓட்டுவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் போட்டியில் மட்டுமே அஜித்குமார் ஓட்டுநராக பங்கேற்றார். துபாயில் போட்டி நடப்பதால் அவரை காண்பதற்கு ரசிகர்கள் பலருமே கூடினாங்க. இதனை பார்த்து வர்ணையாளர்கள் வியந்து அஜித்குமார் பற்றி பேசி கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில் 24 கட்சி சீரியஸ் ரேஸ் முடிவடைந்த நிலையில் அஜித்குமார் ரேசிங்கில் அணி சிறப்பாக செயல்பட்டது. இந்த போட்டியில் ஃப்ரெஸ்ஸிங் போட்டியில் 3வது இடத்தை பிடித்து அசத்தினார். மொத்தமாக 568 லேப்புகள் ஒட்டிய நிலையில் 24 மணி நேரத்தில் 26 முறை கார் நிறுத்தப்பட்டது. இதன் மூலமாக அஜித் ரேசிங் அணி 3வது இடத்தை பிடித்து அசத்தியுள்ளது. இந்த போட்டியில் ராஜோனோ ரேசிங் அணிக்காக அஜித்குமார் கார் ஓட்டியது. அந்த அணி 17வது இடத்தில் பிடித்தது. அஜித்குமார் அணி 3வது இடத்தை பிடித்துள்ளது. சக ஓட்டுநர்கள் உற்சாகத்தை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. அதன் பின்பு இந்திய தேசிய கொடியுடன் கொண்டாடிய அஜித்குமாருக்கு இந்திய ரசிகர்கள் வாழ்த்து கூறி வந்தாங்க. இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகி வருகிறது. நிறைய பேர் கமெண்ட் மூலமாக அஜித்குமார் அவர்களை நாங்கள் இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது, அவருடைய ப்ரொஃபஷனுக்காக இந்த மாதிரி எல்லை இழக்கும் போவார் போல, அவருடைய கெரியரில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக எனக்கு அமைந்தது, அனைவருக்குமே மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.